எல்லாருக்குமே பயங்கரமா கோவம் வருது. ரேவதிய பார்த்த உடனே தாங்கவே முடியல. "ஐயோ! என் பொண்ணோட தவட எப்படி வீங்கியிருக்கு. இப்படி கூட அடிப்பாங்களா என்ன?" அப்படின்னு லட்சுமிக்கு அவ்ளோ கோவம் வருது. "என்ன ரேவதி இது? என்னதான் நடந்தது உங்க வீட்ல? சொல்லு" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. "அழாத ரேவதி இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் "என்னதான் நடந்தது? எதுக்காக இப்படி போட்டு மாப்பிள அடிச்சிருக்காரு?" அப்படின்னு கேட்குறாங்க. "அவருக்கு மனுஷனே கிடையாதும்மா அந்த ஆளு. ரேவதிய போட்டு எப்படி அடிச்சு வச்சிருக்காரு பாரு. இனிமே ரேவதி வீட்ட விட்டு வெளிய போகவே கூடாது. இங்கேருந்து அவர் வீட்டுக்கு அனுப்பவே கூடாதும்மா. நாமலாம் இருக்கோம்ல. நாம ரேவதிய நல்லா பார்த்துக்கலாம்" அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. "சரிடா, ரேவதிய நம்ம நல்லா பார்த்துக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா எதுக்காக மாப்பிள போட்டு அடிச்சாரு?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. "அப்பா, அந்த மனுஷனுக்கு காரணமா வேணும். என்ன காரணம் கிடைச்சாலும் எதனா ஒண்ணா ரேவதிய கொடுமைப்படுத்துறதே வேலையா வச்சுட்ருக்காரு. ஆனா ரேவதி வாய திறந்து எதுவுமே சொல்ல மாட்டா. எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு தான் அந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கா. தெரியுமா? ஆனா நீங்க, ஐயோ! மாப்பிள நல்லவரு, மாப்பிள நல்லவரு, தங்கமானவரு அப்படின்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த அளவுக்குலாம் அந்த ஆளுக்கு தகுதியே கிடையாது." அப்படின்னு பாக்கியராஜ் ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காரு. "இங்க பாரு பாக்கியராஜ், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது" அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள ஃபோன் வந்துட்டே இருக்கு. "மாப்பிள தான் ஃபோன் பண்றாரு" அப்படின்னு பாக்கியராஜோட அப்பா சொல்றாரு. "அப்பா, ஃபோனை எடுக்கவே எடுக்காதீங்க. அந்த ஆளோட ஃபோனை எடுக்காதீங்க. அப்படியே நீங்க எடுத்து பேசுனீங்கன்னா, அந்த ஆளுக்கு ரொம்ப திமிராயிடும். ஏற்கனவே ரேவதிய போட்டு அடிச்சு வச்சிருக்காரு. இன்னும் ஐயோ! நாம தான் பெரிய ஆளுன்ற எண்ணம் வந்துரும். ஃபோனை எடுக்கவே எடுக்காதீங்க. நீங்க பேசவே பேசாதீங்க. அப்படியே இருங்க." "டேய், அவர் ஃபோன் அடிச்சுட்டே இருக்காருடா" அப்படின்னு சொல்றாரு. "பரவாயில்லப்பா, எடுக்கவே எடுக்காதீங்க. அந்த ஆளுக்கு அதுதான் தண்டனை" அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. ஃபோனை எடுக்கவே இல்ல. தங்கராஜுக்கு அப்படியே கோவமா வருது. "இங்க பாரும்மா, எத்தன வாட்டி நான் ஃபோன் அடிக்கிறேன். ரேவதியோட அப்பா எடுக்கவே மாட்றாரு" அப்படின்னு சொல்றாரு. "டேய், அதான்டா பொண்ண அடிச்சு வச்சிருக்கோம்ல. அந்த கோவம் இருக்க தானே செய்யும். அதனால அவரு ஃபோன் எடுக்கலையோ என்னவோ. இங்க பாருடா, ரேவதிலாம் அவங்க வீட்ல இருக்கவே கூடாது. ஏதாவது சொல்லிக் குடுத்து மனச மாத்திருவாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. சரியா? இங்க பாரு, ஒரு நாள் கூட அவ இங்க இருக்கக்கூடாது. நீ போ. நீ போய் கூட்டிட்டு வா போ" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "அம்மா, அங்க எப்படிம்மா போறது?" "டேய் போடா, என்னடா பேசிட்டு இருக்க நீ? அங்க இருக்கவங்கலாம் சேர்ந்து அவள அப்படியே அங்கேயே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. நீ போ. இன்னைக்கே போயிட்டு நான் செஞ்சது தப்பு" அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி கூட்டிட்டு வந்துடுறா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "ம், சரிம்மா, நான் போறேன்" அப்படின்னு தங்கராஜ் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. மதி ரூம்ல இருக்காங்க. அங்க மலரு, அப்புறம் வந்துட்டு ரேவதி 3 பேருமே இருந்து பேசிட்டு இருக்காங்க. நான் என்னதான் இருந்தாலும், என்னால தான் உங்களுக்கு அடி விழுந்தது. எனக்கு இதில இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுங்க. கண்டிப்பா எனக்கு தெரியாது. நான் வந்து ஏதோ கோவத்தில வந்து நான் திட்டிட்டு வந்தேன். ஆனா அவரோட கோவம் எல்லாம் உங்க பக்கம் திரும்பி உங்கள அடிப்பார்ன்னு நான் நெனச்சு கூட பார்க்கவே இல்ல. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்குமே காரணமே நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. "இல்ல மதி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வந்து சண்டை போட்டதுனால அவர் என்ன அடிச்சாரு. அப்படி இல்லன்னா கூட ஏதாவது ஒரு காரணம் இருந்தா கூட அவர் என்ன அடிச்சுருவாரு. அவருக்கு என்ன அடிக்கணும், என்ன கொடுமைப்படுத்தணும், நான் நிம்மதி இல்லாம இருக்கணும். இது மட்டும் தான் அவரோட எண்ணம். அதனால எந்த காரணம் கிடைச்சாலும் இப்படி தான் பண்ணுவாரு. உன்னாலலாம் எதுவுமே இல்ல" அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. "இல்லங்க, எனக்கு ரொம்ப பார்க்கவே கஷ்டமா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு மதி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் காஃபி வாங்கி குடிக்கிறாங்க. "இங்க பாரு, அ நீ இங்கேயே இரு. அவர் வந்து கூப்பிட்டா கூட வீட்டுக்கே போகாத" அப்படின்னு மலர் சொல்றாங்க. "இல்ல, நீ குழந்தை இருக்குல்ல அங்க. பரவால்ல, நான் சொல்றத கேளு. உங்க வீட்டுக்காருக்கு நீ அடங்கி அடங்கி போறதுனால மட்டும் தான் இப்படி மேல கை வைக்கிற எண்ணமே வருது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? கல்யாணம் பண்ணி குடுக்கறது எதுக்காக தெரியுமா? அவங்க வீட்டு பொண்ண மாதிரி பார்த்துக்கலனா கூட பரவாயில்ல. அடிக்கக்கூடாது. ஒரு மனுஷங்க தானே! அது என்ன இவ்ளோ அந்த கன்னமே அப்படியே செவந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடா உன் தவடையிலேயே அடிச்சிருப்பாரு. இது ரொம்ப பெரிய தப்பு ரேவதி. இப்படியே விட்டா உன்னோட வாழ்க்கை இன்னும் இருக்கிற நாள்ல ரொம்ப நரகமா மாறிடும். ஒரு புருஷன் பொண்டாட்டினா அனுசரிச்சு வாழணும். விட்டு குடுத்து போகணும். ஒரு கோவம்னா பேசக்கூடாது. அமைதியா இருக்கலாம். அப்புறம் கோவம் சரியான உடனே பேசிக்கலாம். இதுதான் குடும்ப வாழ்க்கை. புருஷன் பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும். அத விட்டுட்டு எனக்கு கோவம் வந்தது, உன் தவடையில நான் அடிச்சுட்டேன், உன்ன வீங்க வச்சுட்டேன். இது வாழ்க்கை கிடையாது. அந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். புரியுதா? ஒருத்தவங்கள அடிமை மாதிரி நடத்தக்கூடாது. இதுதான். நீ நீ நெறைய இடத்துல போய் பார்த்தா உனக்கு தெரியும். 80 வயசு வாழ்ந்திருக்காங்க, 90 வயசு வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கலாம் எப்படி அடிச்சுக்கிட்டா வாழறாங்க? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க போப்பா, வாப்பான்னு மரியாதையா கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அவரும் என்னம்மா அப்படின்னு பேசுவாங்க. விட்டு குடுத்து வாழ்வாங்க. அதனால தான் அந்த வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்குது. புரியுதா? நீ எந்த காரணத்த கொண்டும் அவர் வந்து கூப்பிட்டா கூட நீ போகவே கூடாது. அவருக்கு
அந்த பண்ண அந்த தப்ப வந்து அவர் உணரணும். அது வரைக்கும் நீ போகக்கூடாது. புரியுதா? அப்படின்னு மலர் வந்து ரேவதி கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. சரிங்க அண்ணி. கண்டிப்பா அவர் வந்து கூப்பிட்டா கூட நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அங்கேருந்து அவங்க அம்மா வராங்க. இங்க பாரு ரேவதி, உன்ன பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்காரு. அவருக்கு எப்படி தான் மனசு வந்ததோ தெரியலையே! என் பொண்ண நான் எவ்ளோ நல்லா வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பேசுறாங்க. பரவாயில்லம்மா விடும்மா, பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும். சரி நீ போ. ஏய் இங்க பாரு மலரு, நீ போய் சமையல் வேலைய போய் பாரு போ. ரேவதிக்கு புடிச்சா மாதிரி ஏதாவது சாப்பாடுலாம் பண்ணு போ அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அத்தை, நான் எல்லாமே பார்த்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நானும் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சொல்றாங்க. வேணாம் மதி, நீ ரேவதியோட பேசிட்டு இரு. நீ ரேவதிய தனியா விடாத சரியா? நான் போய் சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே மலர் போறாங்க. அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே சேர்ந்து ரொம்ப கோவத்தோட இருக்காங்க. இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம மாப்பிள்ளன்னு ரொம்ப பெருசா தான் பேசிட்டோம் போல இருக்கு. இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்னால அத தாங்கிக்கவே முடியல அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. இங்க பாரு லட்சுமி, குடும்பம்னு இருந்தா இந்த மாதிரி அடிக்கிறது இதெல்லாம் நடக்கும் தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது என்ன காரணம்னு கேட்டு அத சரி பண்ணி நம்ம ரேவதி வீட்டுக்கு தான் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ராகவன் சொல்றாரு. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கெல்லாம் இப்போதைக்கு அனுப்ப வேண்டாம். அவ இங்கேயே கொஞ்ச நாள் இருந்துட்டு போகட்டும். அப்பதான் அவ மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் கை நீட்டுறது ரொம்ப பெரிய தப்பு தானே அப்படின்னு லட்சுமி சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள கரெக்ட்டா அங்கேருந்து வராரு. வந்த உடனே யாருமே வாங்கன்னு கூப்பிடவே இல்ல. தங்கராஜ் உள்ள வந்து உட்காந்துட்டுருக்காரு. மாமா, நான் பண்ணது தப்பு தான் மாமா. எல்லாரும் என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆ நான் ஏதோ கோவத்துல ரேவதிய அடிச்சுட்டேன். அவ என் கூட தான் வாழ்ந்துட்டுருக்கா. ஆனா அவ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்றா. அந்த கோவத்துல தான் மாமா நான் அடிச்சுட்டேன் அப்படின்னு தங்கராஜ் சொல்றாரு. மாப்ள, என்னதான் இருந்தாலும் நீங்க அடிச்சது ரொம்ப பெரிய தப்பு தான். மேல நீங்க கை வச்சிருக்க கூடாது. அந்த தவட அப்படி வீங்கியிருக்கு. அப்ப எவ்ளோ ஸ்பீடா என் பொண்ண நீங்க அடிச்சிருப்பீங்க. நான் எதிர்பார்க்கல மாப்ள. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட மாப்பிள நல்லா பார்த்துப்பாரு என் பொண்ண. அப்படிதான் நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டுருக்கேன். ஆனா நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் ரொம்ப ஒரு மாதிரி கோவமா, டென்ஷனா பேசிட்டுருக்காரு. ஐயய்யோ! இவரு மனச எப்படியாவது மாத்தி ரேவதி இங்கேருந்து கூட்டிட்டு போயிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் அப்படியே யோசிக்கிறாரு. மாமா, நான் தெரியாம பண்ணிட்டேன். ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன். என்ன மாப்பிள பேசிட்டுருக்கீங்க? கோவம் வந்தா கூட என்ன பண்ணணும்? அமைதியா பேசாம போயிடலாம்ல. அதுக்கு அடிச்சா உங்க கோவம் சரியாயிடுமா? அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. இல்ல மாமா, நான் ஏதோ தெரியாம தான் பண்ணிட்டேன். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள சுரேஷ் வராரு. வாங்க மாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன சுரேஷ் இது? நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்ன மாமா இப்படி பேசுறீங்க? தெரியாம பண்ணிட்டீங்களா? மாமா, நீங்க என்னதான் இருந்தாலும் அக்காவ அடிச்சிருக்க கூடாது மாமா. அக்காவுக்கு வலிக்கும்ல. அக்கா பாவம் இல்லையா? அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. அப்படியே மதி பார்க்குறாங்க. அப்பா ரொம்ப நல்லவரு இவரு. இவரு எப்படிலாம் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஆனா என்னையும் இவரு ஒரு வாட்டி அடிச்சாரு. இவரு வந்து அடிக்கக்கூடாதுன்னு அறிவுரை சொல்றாரு. ஐயோ கடவுளே! அப்ப எனக்கு வலிக்காதா? அப்படின்னு மதி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சுரேஷு, நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? நான் வந்து ஏதோ கோவத்துல தான் நான் அடிச்சுட்டேன். இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு தங்கராஜ் சொல்றாரு. எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன மன்னிச்சுடுங்க. தயவு செய்து என்ன மன்னிச்சுட்டு ரேவதிய என் கூட அனுப்பி வைங்க. குழந்தையும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா, கண்டிப்பா அனுப்பவே கூடாது. ரேவதி இந்த வீட்ட விட்டு வெளிய போகவே கூடாது அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. ஐயோ கடவுளே! இவன் வேற ஏன் தான் இப்படி சதி பண்ணிட்டு இருக்கானோ தெரியல. என் வாழ்க்கையோட இவன் ரொம்ப விளையாடிட்டு இருக்கான். என் தங்கச்சி இவனால தான் செத்தது. அடுத்தது இப்ப என் வாழ்க்கையும் சேர்த்து அழிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு தங்கராஜுக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்படியே பார்க்குறாரு. பாக்கியராஜ், நீ பேசாத அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசுறாரு. மாப்பிள, இல்ல மாமா, தயவு செய்து நீங்க ரேவதிய என் கூட அனுப்பி வச்சுருங்க. இனிமே நான் அவள அடிக்க மாட்டேன். கோவம் வந்தா கூட நான் வந்து அடிக்கிற அளவுக்கு போக மாட்டேன். நான் அவள பாசமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு தங்கராஜ் சொல்றாரு. இந்த ரேவதிய வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து அப்படியே உள்ள போறாங்க மலர். இங்க பாரு ரேவதி, உன்னோட வீட்டுக்கார் வந்திருக்காரு. ஆனா நீ போய் கிட்ட பேசவே கூடாது. நீ கூப்பிட்டா கூட போகாத அப்படின்னு சொல்றாங்க. கூப்பிட்டா நான் போறேன் அண்ணி அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. ரேவதி இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு அவங்க அப்பா. ரேவதி வந்து அப்படியே நிற்கிறாங்க. ரேவதி, நான் பண்ணது தப்பு தான். ஏதோ கோவத்துல தெரியாம உன்னை நான் அடிச்சிட்டேன். நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு.
ரேவதி, உன் வீட்டுக்காரர் கூப்பிட்டா நீ போகக்கூடாது. அண்ணன் நான் சொல்கிறத கேளு, நீ போகவே கூடாதுன்னு சொல்கிறேன். அவர் அடிப்பார், குடும்பப்படுத்துவார், வந்து கூப்பிடுவார், உடனே போயிடணுமா? நீ போகக்கூடாது, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. அப்படியே ரேவதி நின்றுட்டுருக்காங்க, எதுவுமே பேசவே இல்லை. பாக்கியராஜ், அனுப்பி வைக்கிறது தானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்கிறாரு. அப்பா, என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் அனுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடும். நம்ம அனுப்பக்கூடாது, கண்டிப்பாக நம்ம அனுப்பவே கூடாது அப்படின்னு பாக்கியராஜ் பயங்கர டென்ஷனாக கோவத்தோடு அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு போயிட்டு தங்கராஜ் அப்படியே காலிலேயே விழுந்துட்டார். ஐயோ எழுந்துருங்க, அப்படியே எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு ராகவன் சொல்கிறாரு. தங்கராஜ் அப்படியே எழுந்துக்கிறாரு. நான் பண்ணது தப்பு தான் மாமா, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் மாமா. சுரேஷ், நீயும் புரிஞ்சுக்கோ சுரேஷ், நான் வந்து அந்த அளவுக்கு கெட்டவன்லாம் கிடையாது, ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன். இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன். உங்கள் அக்காவை வர சொல்லு, உங்கள் அக்கா இல்லாமல் நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. ரேவதி உள்ளே போ அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. டேய் இரு பாக்கியராஜ், நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, இரு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே சொல்கிறாங்க. இங்கே பாரு ரேவதி, நீ கண்டிப்பாக போகக்கூடாது, அண்ணன் சொல்கிற பேச்சை கேட்பல்ல, உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாரு. ரேவதி அப்படியே உள்ளே போயிடுறாங்க. என்னம்மா இது, நான் இவ்வளோ உங்கள் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டேன், ரேவதிக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டேன், அப்படி இருந்தும் அவள் வராமல் உள்ளே போகிறா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. மாப்பிள்ள, நான் சொல்கிறத கேளுங்க, ரேவதி கொஞ்ச நாள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் அனுப்பி வைக்கிறேன், இப்போதைக்கு நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனாரும் சொல்கிறாரு. சுரேஷும் அதை தான் பேசுகிறாரு. மாமா, அக்கா ரொம்ப கோவத்தில் இருக்கா மாதிரி இருக்குது, கொஞ்சம் சரியாகட்டும், விட்டு பிடிங்க, இப்போ உடனே கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க, இருக்கட்டும், ஒரு வாரம் இருக்கட்டும், அவங்க அக்காவோட மனசு கொஞ்சம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்னு சுரேஷ் சொல்கிறார். என்ன சுரேஷ், நீயும் எல்லாரும் கூட சேர்ந்துட்டு அதே மாதிரி பேசுகிற அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. மாமா, வேறு என்ன பண்ண முடியும், அக்காவுக்கு இஷ்டம் இல்லாமல் அனுப்பி வைக்க முடியுமா என்ன, அக்காவுக்கு உங்கள் கூட வர பிடிக்கல, அதுக்கு என்ன பண்ண முடியும், விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்கிறாரு. தங்கராஜ் அப்படியே டென்ஷனாக சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாரு. ரேவதி ரூமில் இருக்காங்க. மதி வந்து அங்கேருந்து போயிட்டு மருந்து கொண்டு வந்து தவடையில் போடுறாங்க. இந்த மருந்து போட்டால் கொஞ்சம் வலி தெரியாது, சில்லுன்னு இருக்கும், நல்லா இருக்கும், சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் போதும் பரவாயில்லை இப்போ கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், நீங்கள் இங்கேயே இருங்க, அதுதான் நல்லாயிருக்கும், அப்புறமா போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சொல்கிறாங்க. மலர் சமையல் ரூமில் சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, எனக்கு இங்கே ரூமில் இருக்கவே ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா நான் வீட்டில் சுற்றி சுற்றி வேலை பண்ணிகிட்டே இருப்பேன், ஒன்று சமையல் பண்ணுவேன், இல்லை சாமான் தேய்ப்பேன், இல்லைன்னா வீடு பெருக்குவேன், இல்லைன்னா துணி துவைப்பேன், குழந்தைங்க வந்தால் குழந்தைங்கள பார்த்துப்பேன், இப்படி ஃபுல் டைம் நான் வேலை செஞ்சிட்டே இருப்பேன், என்னால் இந்த ரூமில் இருக்கவே முடியல, நாம் போயிட்டு சமையல் ரூமுக்கே போகலாமா, அங்கே அண்ணி சமையல் பண்ணிகிட்ருப்பாங்க, கொஞ்சம் பேசிகிட்டே இருந்தால் மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு மதி ரேவதி 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. அங்கே மலர் சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ரேவதி இங்கே வந்திருக்க, நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. ஐயோ அண்ணி, ரெஸ்ட்டுனா என்ன பண்ணுறது, எனக்கு தூக்கம்லாம் வராது, எனக்கு உட்காந்துட்டே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதான் வந்துட்டு அவர் போயிட்டார்ல, இனிமேல் என்னை கேட்க யார் இருக்கா, நான் சந்தோஷமாக இருப்பேன், இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க, ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க, சமையல் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அப்படியே பேசிகிட்ருக்காங்க. என்ன மதி, உன்னோட வேலை எப்படி, ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. இன்டர்வியூவுக்கு வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன், நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, கண்டிப்பாக நான் போய் அட்டன் பண்ணுவேன். மதி, நீ வேலைக்கு போயே ஆகணும், ஏன்னா என் வீட்டுக்காரர் உன்னை அடக்கி வைக்கணும்னு நினச்சாரு, ஆனால் அது நடக்கவே கூடாது மதி, கண்டிப்பாக நீ வேலைக்கு போகணும், அதுதான் என்னோட எண்ணம் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. நான் போயிடுவேங்க, நான் போயிடுவேன், நல்ல வேலை இந்த விஷயம் எதுவுமே அம்மா அப்பாவுக்கு தெரியல, அவங்களுக்கு மட்டும் இதை தெரிஞ்சிருந்தது, நீ நீ வந்து அங்கே வீட்டில் கத்துனது அவ்வளோதான், இந்த வீட்டையே உண்டு இல்லைன்னு எங்கள் அம்மா பண்ணிகிட்ருப்பாங்க, உன்னை தான் தேவையில்லாமல் திட்டியிருப்பாங்க, உங்கள் அம்மா அப்பாவை வர வச்சுருப்பாங்க, வீட்டையே ஒரு ஒரு விதமான சண்டை போடுற மாதிரி மாற்றிருப்பாங்க அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. ஆமாம், எதுக்காக உங்கள் வீட்டுக்காரு என்னை பற்றி எதுவுமே இங்கே சொல்லாமல் அமைதியாக போயிட்டாரு அப்படின்னு மதி கேட்குறாங்க. அதான் மதி எனக்கும் புரியல அப்படின்னு மலர் ரேவதி 2 பேருமே சேர்ந்து சொல்லிகிட்ருக்காங்க. எப்போவுமே என் வீட்டுக்காரு எதனா ஒன்றா போட்டு கொடுக்கணும், வீட்டில் சண்டை வரணும், கெட்ட புத்தி உள்ளவர் எப்படி அமைதியாக போயிட்டாரு, எனக்கும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு போட்டு அப்படியே குழப்பிக்கிறாங்க. சரி விடுமதி, அவர் போன வரைக்கும் சந்தோஷந்தான், ஏன்னா வீட்டில் அப்புறம் இந்த பிரச்சனை தெரிஞ்சால் இன்னும் நமக்கு டென்ஷன் ஆக்கிடுவாங்க அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மா வராங்க. ரேவதி, நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல, நீ எதுக்கு சமையல் ரூமில் வந்து வெங்காயம்லாம் உரிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா,
அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் ரூம்குள்ளேயே இருந்து என்ன பண்ண போறேன்? 4 செவுத்த பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிக்காதா? அதனால தான் நான் வந்துட்டு இங்க 3 பேர் இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு மைண்டுக்கு. அதனால தான் பேசிட்டே வேலை செய்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இவளுங்க கூட பேசினா அவ்வளோதான். நீ ஒரு வழி ஆயிடுவ. அப்புறம் உன்ன வீட்டுக்கே போகக்கூடாதுன்ற எண்ணத்த குடுத்துருவாளுங்களே இவளுங்க. எப்படி உன்ன பிரிக்கிறதுன்னு தெரியலையே இவளுங்க கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. "என்ன மலரு, என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல அத்த மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து எல்லாமே நான் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நல்லா பண்ணு சரியா? ரேவதி நல்லா சாப்பிடணும்" அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அத்த எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அண்ணி நீங்க பாவம்ல அண்ணி, எவ்வளோ தான் சமைப்பீங்கல்ல? 2 குழம்பு, 2 பொரியலு, அப்பப்பப்பப்பா! மீன் குழம்பு, கறி குழம்பு எங்க அம்மாவோட அட்டகாசம் தாங்கவே முடியல. நல்லா சாப்பிட்டு, சாப்பிட்டு, சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டு சண்டை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க எங்க அம்மா அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. "ஏய் ரேவதி, நீ பேசுறது உங்க அம்மா காதுல விழுந்துற போது. அதுவே பெரிய பிரச்சனையாக்கிடுவாங்க" அப்படின்னு மலர் சொல்றாங்க. "ஐயோ அண்ணி, நான் சும்மா தான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் எங்க அம்மா காதுல விழாது. எங்க அம்மாவும் அப்பாவும் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு மதி அப்புறம் ரேவதி எல்லாருமே சேர்ந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அங்கருந்து வீட்ட விட்டு வெளிய வந்துட்டோன்ற எண்ணம் அந்த ரேவதிக்கு ஏதாவது இருக்கா பாருங்க. அந்த மலர் கூடயும், மதி கூடயும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கா. "ஏய் லட்சுமி, என்ன பேசிட்டு இருக்க நீ? நம்ப பொண்ணு அவ. அவ சந்தோஷமா சிரிச்சா அத பார்த்து நீ சந்தோஷப்படணும். நீ எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு ராகவன் சொல்றாரு. "ஐயோ! அதுக்காக சொல்லலங்க. அவ வீட்டுக்கு போணுன்ற அவளுக்கு அந்த எண்ணம் இருக்கா? இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "விடு. இந்த மாரி அடிச்சிருக்காரு மாப்பிள. உடனே அனுப்புனா எப்படி? உடனே அனுப்புனா அவருக்கும் திமிராயிடும். அதுக்கப்புறம் ரேவதிய அடிக்கடிக்கு அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. அதனால இங்கேயே இருக்கட்டும். அவரு இனிமே அடிக்கக்கூடாதுன்ற எண்ணம் அவருக்கு வரணும்" அப்படின்னு ராகவன் சொல்றாரு. "சரிங்க, பார்த்துக்கலாம். ஆனா எதுக்காக அடிச்சாருன்ற காரணத்த சொல்லவே இல்ல. நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. "ஆமா லட்சுமி, ஏதோ சண்டைன்னு சொன்னாரு. என் பேச்ச ரேவதி கேட்கலன்னு சொன்னாரு. ஆனா காரணத்த அவர் சொல்லவே இல்லையே" அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "ஏய் ரேவதி, இங்க வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. சொல்லுமா என்ன?" "ஆமா, உன்ன அடிச்சார்ல, அந்த காரணத்த அவர் சொல்லாமலேயே போயிட்டாரு" அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஐய்யயோ! இவங்க என்ன காரணத்த கேட்குறாங்க? கேட்டாங்கன்னா, அவ்வளோதானே. "அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவரு ஏதோ பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு அவருக்கு கோவம் வந்துடுச்சு. அதனால அடிச்சுட்டாரு. காரணம்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்னம்மா காரணத்தெல்லாம் தேடிட்டு இருக்க?" அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. "ஏய் இல்லடி. ம் இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. நீ ஏதாவது பெரிய தப்பு பண்ணியா? அதனால தான் நான் கேட்டேன்" அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. "அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விடும்மா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டோனயே அங்கேருந்து அப்படியே வராங்க மதி. "நான் வாக்கிங் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு. "நானும் வரேன் உன் கூட" அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. "நீங்களும் வரீங்களா? சரி வாங்க. ஆ நம்ம அண்ணிய கூட்டிட்டு போலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. "அண்ணி நீங்களும் வரீங்களா? வாக்கிங் போலாம்" அப்படின்னு ரேவதி கூப்பிடுறாங்க. "ஐயோ! ரேவதி எல்லாருக்கும் காஃபி குடுக்கணும். எனக்கு இங்க வேலை இருக்கும்ல. என்னால எப்படி வர முடியும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "காஃபி தானே, அது என்ன பெரிய விஷயமா? காஃபி குடுத்துட்டோனே போலாம். சரிங்களா?" எல்லாருக்குமே காஃபி எல்லாம் போட்டு குடுக்குறாங்க. குடுத்துட்டோனே, "நான், அண்ணி, அப்புறம் வந்துட்டு மதி எல்லாருமே சேர்ந்து வாக்கிங் போயிட்டு வரோம்" அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. "ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? அடுத்து டிஃபன் பண்ணணும். வேலை இருக்கு. நெறைய இருக்குல்ல." "ஐயோ! அம்மா, டைம் இப்பதான் 6 ஆகுது. ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்துருவோம். 8 மணிக்கு தான் பசங்க ஸ்கூல் போகும். அதுக்குள்ள எல்லாமே டிஃபன்லாம் சாப்பாடுலாம் பண்ணி குடுத்துடலாம். ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நாங்க 3 பேர் இருக்கோம். ஆளுக்கு ஒரு டிஷ் பண்ணா கூட ஒரு 1/2 அன் ஹவர்ல முடிஞ்சிரும். நீ தேவையில்லாத போட்டு படுத்தி எடுக்காதம்மா. வாக்கிங் போயிட்டு வரோம். சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. சரிடி போயிட்டு வா, போயிட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. 3 பேருமே சேர்ந்து வாக்கிங் போறாங்க. பயங்கர சந்தோஷத்தோட இருக்காங்க. "அண்ணி, என் வீட்லருந்து நான் வாக்கிங் வரும்போது கூட எனக்கு இந்த அளவுக்கு ஒரு மாதிரி இல்ல. ஆனா இப்போ ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. "ரேவதி, நீ சந்தோஷமா இருந்தாலே போதும் ரேவதி. இதுதான் ரேவதி எங்களுக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாக்கிங் வராங்க. வரும்போது கரெக்ட்டா அங்க வந்து தங்கராஜ் வராரு. அப்படியே பார்க்குறாரு. "என்ன இவ? வாக்கிங் போறா. அதுவும் 3 பேர் கூட சேர்ந்து. இவங்க 3 பேரும் ஒண்ணா சேர்ந்தா நல்லதே கிடையாதே. இவங்க 2 பேர் கூட ரேவதி சேர்ந்தாலே வீட்டுக்கே வராம பார்த்துப்பாங்களே. ஐயோ கடவுளே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனோட போறாரு தங்கராஜ் வீட்டுக்கு. போன உடனேயே அவங்க அம்மா கேட்குறாங்க. "என்னடா ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லம்மா, அந்த ரேவதி நான் கூப்பிட்டதுக்கு வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னால்ல." "ஆமாடா. இப்ப என்ன பண்றா தெரியுமா? அந்த மதி, அப்புறம் அந்த மலரு 3 அவங்க 2 பேர் கூட சேர்ந்துட்டு, அப்படியே 3 பேரும் சேர்ந்து வாக்கிங் போறாங்கம்மா." "அப்படியா? வாக்கிங்லாம் போவாளா என்ன இவ?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா போறாம்மா. அவ ரொம்ப சந்தோஷமா இருக்காம்மா அங்க. என்னால தாங்கிக்கவே முடியலம்மா." "டேய் ஏன்டா இப்படி இருக்க நீ? அவங்க வீட்ல இருக்கா. அவ ஏதோ தோன்றத செய்றா.
மா அவ தோன்றத செய்யக்கூடாதும்மா. இங்க இருக்க வரைக்கும் நம்ம 2 பேரோட கண்ட்ரோல்ல அவ இருந்தா. இப்போ கேட்கறதுக்கே ஆள் இல்ல. அவ ஜாலியா இருக்கா. எப்படி சிரிச்சுட்டு போறா தெரியுமா? அடி வாங்குன அந்த ஃபீலே அவகிட்ட இல்லம்மா. அவ சந்தோஷமா சிரிச்சுட்டு போறா. ஆனா என்னால இத தாங்கிக்கவே முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாரு. டேய் விடுடா எவ்வளோ நாளைக்கு? எப்படி இருந்தாலும் இங்க தானே வந்தாகணும். விடு பார்த்துக்கலாம். சரி நீ வா நான் காஃபிய போட்டு தரேன், டிஃபன பண்ணி தரேன். நம்ம வேலைய பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அவங்க அம்மா. ஆனா தங்கராஜுக்கு அப்படியே கடுப்பா இருக்கு. பயங்கர கோவத்தோட அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. மதி இருக்காங்க. அங்கருந்து அப்படியே ரேவதி வராங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. மதி நான் உன்கிட்ட ஒண்ணு சொன்னேனே, அத நீ யோசிச்சியா? அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொன்னீங்க? அப்படின்னு மதி கேட்குறாங்க. இல்ல சுரேஷ் வந்து நல்லவன் தான். ஆனா நீ கொஞ்சம் யோசி, அவன கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுன்னு சொன்னேனே, ஏதாவது முயற்சி பண்ணியா? அப்படின்னு கேட்குறாங்க. அட போங்க! அவர போய் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அவரு வருவாரு, அவர் வேலைய பார்ப்பாரு, போயிடுவாரு. அவ்வளதான். நாங்க 2 பேரும் பேசிக்கிறது கூட கிடையாது. ஏன்னா பேசினா ஏதாவது ஒரு சண்டை வந்துருது. அதனால தான் அப்படின்னு மதி சொல்றாங்க. என்ன மதி இப்படி பண்ற நீ? நீ சுரேஷ ரொம்ப கஷ்டப்படுத்துற. கொஞ்சம் அட்லீஸ்ட் பேசு. உண்மையாவே அவனோட குணம் ரொம்ப நல்ல குணம் தான். அவன் ஏதோ கோவத்துல அப்படி நடந்துக்கிறான். மத்தபடி நீ அவன புரிஞ்சுக்கன்னா, நீ இப்படிலாம் பேச மாட்ட அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. ம். சரிங்க. நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். அப்படின்னு மதி சொல்றாங்க. சரி மதி, உன்ன நான் ரொம்ப கஷ்டப்படுத்தணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. நான் போய் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு மதி சொல்றாங்க. ஆல் த பெஸ்ட் மதி. கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க நான் போயிட்டு வரேன். டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே மதி போறாங்க. போனோனே அங்க ரிசப்ஷன்ல வெயிட் பண்றாங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்திருக்கேன். ஓகே நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு மதிய கூப்பிடுறாங்க. உள்ள போறாங்க. போன உடனேயே அவங்களோட அந்த ஃபைல்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. சூப்பரா ஆன்சர் பண்றாங்க. ஓகே நல்லா இருக்கு. சூப்பரா சொல்றீங்க எல்லாமே. ம். ஆமா, இதுக்கு முன்னாடி காலேஜ்ல நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஏன் திடீர்னு நின்னு இருக்கீங்க? ஏதாவது ரீசன் இருக்கா? அப்படின்னு கேட்குறாங்க. ம். எனக்கு பிடிக்காத எங்க சொந்தக்காரங்க வேணும்னே என்ன வேலையிலேருந்து போக சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்துட்டு நான் வேலைலேருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ! அப்படியா? சரி இங்க ஏதாவது நான் ஜாப்ல ஜாயின் பண்ணா யாராவது சொன்னா என்ன வேலைய விட்டு தூக்கிடுவீங்களா? அப்படின்னு மதி கேட்குறாங்க. ஓ! நோ, நோ, நோ. அப்படிலாம் நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இங்க கிடையாது. நாங்க என்ன நினைக்கிறோமோ அத தான் செய்வோம். உங்களுக்கு சூப்பரா இருக்கு. நல்லா எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர்லாம் சூப்பரா பண்றீங்க. நீங்க வந்து நாளைக்கே நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோனே அங்கருந்து அப்படியே வெளிய வராங்க மதி. ரொம்ப சந்தோஷத்தோட வராங்க. வேலை கிடைச்சிடுச்சு. நம்ம வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தங்கராஜ் அவ்ளோ பிளான் போட்டார்ல, இன்னைக்கு அவரோட பிளான் எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போகப்போது. ஒரு பொண்ணு நெனச்சா என்ன வேணா சாதிக்க முடியும். ஆனா என்னால இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. நாளைக்கு நான் வேலைக்கு போகணும். வேலைக்கு போயிட்டு நான் டீச் பண்றத அப்படியே ஒரு வீடியோ எடுத்து அவருக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணணும். அத பார்த்து அப்படியே அவர் வயிறு எரிஞ்சு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி அப்படியே சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே அப்படியே மலர் வந்து கேட்குறாங்க. "என்ன மதி நீ போன என்ன ஜாப் கிடைச்சிச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. வேலைலாம் எனக்கு கிடைச்சிச்சு. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க." அப்படின்னு மதி சொல்றாங்க. "மதி உண்மையாவா? சூப்பர். இரு இரு வரேன்." அப்படின்னு போயிட்டு சமையல் ரூம்ல கொஞ்சம் சர்க்கரை கொண்டு வந்து வாயில போடுறாங்க. எதுக்குங்க இதெல்லாம்?" "என்ன மதி இப்படி சொல்ற? ரொம்ப ஸ்வீட்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் அப்படி சந்தோஷப்படுறாங்க. "மதி உனக்கு வேலை கிடைச்சது யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெரியுமா?" அப்படின்னு ரேவதி எல்லாருமே கங்ராச்சுலேஷன்ஸ் பண்றாங்க. சூப்பர். உண்மையாவே மதி உனக்கு பயங்கர டேலண்ட் இருக்கு அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அத தான் அங்க இன்டர்வியூ எடுத்தவங்களும் சொல்றாங்க. நல்லா உங்களுக்கு டேலண்ட் இருக்கு. நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, என் வீட்டுக்காரர் ஏதாவது பண்ணுவாரா என்ன? அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. இல்லங்க. நான் நடந்த எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டேன். யாரு சொன்னாலும் வேலையிலேருந்து எடுக்க மாட்டாங்களாம். அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்ல. கண்டிப்பா நாளைக்கு நான் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க லட்சுமி. என்ன 3 பேர் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மதி என்ன இவ்ளோ சந்தோஷமா இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில எப்பவும் போல நான் வேலைக்கு போறேன்னு சொல்றாங்க. சுரேஷ் அப்படியே பார்க்குறாரு. என்ன திடீர்னு கிளம்புற நீ? வீட்ல தானே இருப்ப? அப்படின்னு சொல்லிட்டு. இல்லங்க நேத்து நான் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். எனக்கு ஜாப் கிடைச்சிடுச்சு. இன்னைக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் சீக்கிரமா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி 2 பேருமே சேர்ந்து ஸ்பீடா கிளம்புறாங்க. அதுக்குள்ள வேலை கிடைச்சிச்சா? அப்படின்னு சுரேஷ் அப்படியே யோசிக்கிறாரு. அங்கேருந்து வெளிய வராங்க. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மாமியார், மாமனார் 2 பேருமே பார்க்குறாங்க. "என்ன அதுக்குள்ள இவளுக்கு வேலை கிடைச்சிச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அத்தை. வேலை நேத்து இன்டர்வியூ போய் ஒண்ணு அட்டெண்ட் பண்ணா. இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க." அப்படின்னு மலர் சொல்றாங்க.
ஓ! அப்படியா? சரி, சரி அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இவளுக்கு உடனே வேலை கிடைச்சிச்சு. வீட்ல இருந்து ஏதாவது வேலை செய்வான்னு பார்த்தா, அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. ஏய் வாய மூடு. என்னதான் பேசிட்டு இருக்க? ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போகட்டும். சும்மா வீட்லயே உட்காந்துட்டு இருப்பாங்களா என்ன? இங்க பாரு லட்சுமி நீ யோசிக்கிறதுலாம் தப்பா இருக்கு. எல்லா வேலையும் தான் மலர் பார்த்துட்டு இருக்கால்ல. அப்புறம் இன்னொருத்தரையும் உட்கார வச்சு என்ன பண்ண போற? அப்புறம் அவளுக்கு பொழுது போடலன்னு ஏதாவது சண்டை போட்டுட்டே இருப்பா. தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. விடு வேலைக்கு போனா போகட்டும்னு விட்டுரு. அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் பயங்கரமா திட்டுறாரு. இவரு என்ன என்னைய திட்டுறாரு? அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அப்படியே பயங்கர கோவத்தோட அவர பார்க்குறாங்க.